கோடி சூத்திரம் மேறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். கோடி சோத்திரம் மேறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை திரு ரத்தம் காரத்தில் ஏங்கி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடி சூத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே. அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். அந்த விசுவாசம் கண்டடைந்தோம். கோடி சோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்து விட்டீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்து விட்டீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றென்று
நித்தம் என்னை ஆதரிப்பீர், அன்றென்று தம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் நம்மை அவர் சேவாசத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி கொன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு எம்பீரிப்போம், தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை தட்டி உற்சாகமாய் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நன்மைகள் கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். நாட்களில் தேவன் கணக்கில்லாத நன்மைகள் செய்தார். அந்த நன்மை செய்த நன்றிகள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு எம்பீரிப்போம், தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. 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 எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கணக்கில்லாத நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த 7 மாதங்கள் தேவன் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்தில் தேவன் அந்த கண்மணி போல நம்ம நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே சீயோன் கீதங்களே, ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நெருக்குமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகம். எல்லாரும் கரங்கள் உற்சாகமாய் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா இறப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா இறப்புமையா உன்னத பரலோக
அபிஷேகத்தால் உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். எல்லாம் உற்சாகமாய் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நண்டூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகழிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகழிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா எல்லாரும் மகள் பண்ணிடுவோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்த
உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா இறப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். 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 எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த 7 மாதங்கள் தேவன் உன்னை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தையும் உன்னை பாதுகாத்து வந்திருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய கணவனையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்க மனைவியை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஐயாவை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவராய் தேவன் நம்மத்தில் அசைவாட வேண்டும். ஒவ்வொருவராய் தேவன் நம்மத்தில் கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கடந்த மாதத்தை விட இந்த மாத பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்தரல வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். உன்னுடைய பிள்ளைகளின் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றியுள்ளதோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோக பாஷையிலே நம்ம தேவனுக்கு ஆராதனை செலுத்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு ஆராதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. எவ்வளவு பலம் இருக்கிறதோ அவ்வளவு பலத்துக்கு தேவனுக்கு ஆராதனை செய்யும். வாய்களை திறந்து ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவையா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே
என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி அந்த கைகளை அவர் பார்க்கட்டும். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். அது மனசுல இல்லையா, மனசுல என்னுடைய முழு ஆராதிப்பட்டாவே. ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 ஆராதனை. இதுவரையும் நம்மளை பாதுகாத்து வந்தார், இனியும் நம்மை பாதுகாக்கப் போகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் உன்னை கண்ணின் போல நடத்தின தேவன் அவருடைய கிருபை இந்த மாதத்திலும் அதே கிருபையை நம்முடைய நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த ஆராதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குற்றமில்லாதவரும் மாசு இல்லாதவரும் பாவங்களுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவரும் ஆகிய மகிமையும் மகத்துவமும் பயங்கரமான தேவனுக்கு மகிமை செலுத்தி கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த வாட்டிகளுக்கு தலை தாழ்த்தி இந்த 8வது மாதம் கால அதிகால வாக்குதத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பரிசுத்த வாட்டிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் தலை தாழ்த்தி நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போ, நங்கூரமே உம்மை ஆராதிப்பேன், புகலிடமே உம்மை ஆராதிப்பேன், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்பேன், நங்கூரமே உம்மை ஆராதிப்பேன், நங்கூரமே உம்மை ஆராதிப்பேன், புகலிடமே உம்மை ஆராதிப்பேன், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உமது பரலோக அபிஷேகத்தால். 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 அல்லேலூயா அல்லேலூயா. மறுபடியுமா இந்த வாக்குதத்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா.
நேரே வாக்குத்தத்தத்துக்கு கடந்து போவோம். 2 வசனங்கள் தான் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் ஆமோஸ் 9-12ஆம் வசனமும் இந்த நாளிலே மறுபடியும் உங்களை அன்போடு சொல்கிறேன், கூடி வந்திருக்கிறதுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக இந்த 8வது மாதம் உங்களுக்கு வித்தியாசமான, விசேஷமான, மகிமையான, ஆசீர்வாதமுள்ள மாதமாய் மாற்ற தேவனால் கூடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்லா கை தட்டி பாடலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, தடுப்பு அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, தடுப்புயல் அதட்டினீரே. சாத்தானை உயர்த்தினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். வாக்குத்தத்தத்தை படிக்கலாமே, படிச்சிடுங்க சீக்கிரம். அதாவது 7 மாதம் முடிஞ்சு 8வது மாசத்துல இதற்கு பின்பு திரும்ப 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 ஆமென் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துவேன் என்று ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் சேனைகளின் தேவனாய் கர்த்தர். ஆமென். அவர் மறுபடியும் வசனத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். எண்ணாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் சொல்லியும் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென். வாக்குதத்தம் கொடுத்த தேவனுக்கு மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், ஆகாயில 2ஆம் அதிகாரத்தில் நான் இன்னும் ஒரு விசை கூட வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் ஆசைய பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தயவுசெய்து எல்லாரும், இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இது வெறுமனே திரும்பாது. கர்த்தர் சொன்னா செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் மறுபடியும் 15-17
இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிப்போம், அப்படியே அதை விசுவாசிப்போம். மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் ஒரு அசைவ சபையில், உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், வேலையில், ஊழியத்தில் கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 37 உங்களுக்கு தெரியும். உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே முதல்ல ஒரு அசைவை உண்டாச்சான். அது 37 அசைவு உண்டாக்கி, இரைச்சல் உண்டாகி, எலும்புகள் ஒன்றோடு ஒன்று படிங்க. இரைச்சல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவருடைய காலை பிடித்து ஜெபிச்சேன். சபையிலே பரிசுத்தவான்களுக்கு பட்டிகளுக்கு மத்தியில் ஒரு அசைவு உண்டாக்க ஐயா. ஆமே, ஆமே, ஆமே. ஒரு இரைச்சலை உண்டாக்க ஐயா. ஆமேன். அல்லேலூயா. அந்த 37 அதிகாரத்தில் தான் இருக்கிறது. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று அப்படின்னு சொல்லி தவிக்கு அனைவருமே ஐயா அம்மா அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. அல்லேலூயா. சத்தமா எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நாங்கள் அல்லேலூயா. அதுதான் மறுபடியும் சொல்றேன். எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் நம்முடைய ஒவ்வொருவருக்கும், உனக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க, ஏதாகிலும் அவரால் செய்யக்கூடாத காரியம் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். ஆமென். இந்த மாதத்தில் நீங்கள் இந்த மாதத்திலிருந்து இன்னையிலிருந்து பார்க்க போறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், விழுந்து போன என்னையும் எடுத்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு அசைவு உண்டாக்கும், இரைச்சல் உண்டாகும். ஆமென். விழுந்து போனவர்களெல்லாம் நான் மறுபடியும் நினைப்பூட்டுறேன். வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 அந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். விட்டா என்று என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய்? தாவீதின் கூடாரம் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் எல்லாம் ஆதி அன்பை விட்டு விழுந்து, அல்லேலூயா, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புதிய நம்பிக்கையை உங்கள் மேலே கர்த்தர் அபிஷேகிக்க போறார். ஆமென். எனக்கு ஆவியானவரும் இந்த காரியத்தை சொன்னார். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான ஒன்றோ அதை மனசில் வச்சு, கூடாதது ஒன்றும் இல்லை. என் தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
நான் மறுபடியும் சொல்றேன், அலைகள் கடல் மேல நடக்கிறது வேற, கடல் அலைகள் மேல நடக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வித்தியாசமா விசேஷமா இந்த மாதத்தில் இந்த நாட்களில் கர்த்தர் உங்க மத்தியில் எழுந்திருக்கிறார். ஆமென். கேட்குறவங்க விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையே. ஆமென். பார்ப்போமா, கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் கர்த்தருடைய மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவனை குறித்து சில காரியம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22, 23 நான் மறுபடியும் சொல்றேன். கேதுரு மரம், கேதுரு, அதுல கிளைகள் இருக்கிறது. உயர்ந்த மரத்தின் அல்லேலூயா கிளை இல்லை, நுனி கிளைகளை எடுத்து அதை நடுவே அதுக்கு மேலேயும் சொல்றாரு, எவ்வளோ முடியாத காரியங்கள் இருக்குதோ அதை சொல்றாரு. இளங்கிளைகளில் கொழுந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொழுந்துகளில் ஒன்றை எடுத்து, கொழுந்து எலசு எடுத்து நாட்டுவேன், கொப்புகளை விட்டு கடி தந்து கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கர்த்தர் நமக்கு முன்ன வச்சிருக்கிறாரு. கேதுரு மரம், கேதுதான், அதுல இளங்கடை தான். அதன் நுனியில் இருக்கிற கொழுந்து எடுத்து நட்டு கொப்புகளை விட்டு மகிமையான கேதுருவாய் மாற்ற முடியுமானா உன்னையும் உன் கொழுந்தை கூட கர்த்தர் மகிமையாய் எடுத்து பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமா நல்லா பாடலாம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடா. கடுப்புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. உனக்கு தாராளமா சொல்றேன், கொழுந்த மகிமையான கேதுரு மரமாய் மாற்ற தேவனால முடியுமானா உன் வாழ்க்கையை மகிமையாய் மாற்ற தேவனால கூடும். ஆமென். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன். ஆமென். இப்போ இருக்கிற நேரத்தில்
நான் மறுபடியுமா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 43லிருந்து 46 வரணும். ஆ ஆ ஆ படிங்க. எலியா ஊழியக்காரனை பார்த்து நீ சமுத்திர முகமா பாருன்னு சொன்னாரு. ஆ ஆ இன்னும் 7 தடவை போய் பாருன்னு சொன்னாரு. ஆ ஆ ஆ ஒரு அல்லேலூயா சொல்லவா? சமுத்திரத்திலிருந்து உள்ளங்கை அளவு அத்தனை மேகம் என்னதுங்களா? சின்ன மேகம். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வேலை, உங்க வீடு, உங்க படிப்பு, உங்க காரியங்கள் எல்லாம் சின்னதா இருந்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா, நீ கூட நான் சின்னவன்னு சொன்னாலும் ஆமென். ஏசி 60 சொல்றாரு, சின்னவன் 1000 ஆவான். அல்லேலூயா. சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். அல்லேலூயா. அந்த தேவை இந்த நாடிலே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு மேகம்? ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம். ஆமென் ஆமென் ஆமென். படிப்பா. படி. அல்லேலூயா. ஒரு சின்ன மேகத்தை கருமேகங்களாய் மாற்றி பெரும் மழையை உண்டாக்க உன் தேவனாலே கூடுமானால். அல்லேலூயா. விசுவாசிப்பையா? விசுவாசிப்பையா? உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு கர்த்தரதை ஆஸ்வதிக்க தேவனாலே கூடும். ஆமென். அல்லேலூயா. எந்த மாத வாக்குத்தத்த உங்களை தட்டி எழுப்பும்படியா விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு மேலே கருமேகம் உண்டாகி பெருமழை உண்டாயிற்று. படிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதிகமாக மேகம் இல்லை, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் பெரும் மழையை உண்டாக செய்யும் தேவனால கூடுமானா? ஆமென். அல்லேலூயா. இதை செய்கிற கர்த்தர் சொல்றார், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சீக்கிரமா படிங்க. சரி இருக்கட்டும். உள்ளங்க அதாவது எல்லாரும் மனசுல வைக்கணும். இரு 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 கொழுந்து மகிமையான கேதுரு மரமாய் மாற்ற தேவனால முடியுமானா? ஒரு உள்ளங்கை அளவு மேகம் பெரும் மழையை கொண்டு வர முடியுமானா? அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இன்னும் கூட ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 17ஆம் அதிகாரத்தில் 18 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். முன்ன வசனம். ஒரு பிடி மாவும்
ஒரு அலையிலே சொல்லலாமா? ஐயா, உங்களுக்கு தெரிந்து கேட்ட சத்தியம்தான். ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் எவ்வளவு நாள் போஷித்தாரு கர்த்தர்? வாயை திறந்து சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நம்புறீங்க இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு குடும்பத்தையே எலியாவை கூட சேர்ந்து தான் குடும்பத்தையே 3 வருஷம் 6 மாதம் போஷிக்க தேவனால கூடுமானா? அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் பெரும் மழையை கொண்டு வர செய்ய தேவனால கூடுமானா? ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய 3 வருஷம் 6 மாதம் சாரி மாதம் விதவிடைய குடும்பத்தை போஷிக்க கூடுமானா? இளங்கின குழுந்து மகிமையான கேதுருவாய் மாற்ற தேவனால கூடுமானா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையை மகிமையாய் மாற்ற பெரும் மழையை உண்டாக்க 3 வருஷம் 6 மாதம் உன்னை போஷிக்க கூடுமானா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் அதானே? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசாவின் இடத்துல வந்து, கடங்காரன் வந்து என்னை தொல்லை பண்ணுறான்னு சொன்னா. 4ஆம் அதிகாரம் ஒரு 3-4 வருஷங்களை படிங்களேன். இல்லை இல்லை இல்லை, முன்ன வசனம் முன்ன. யார் அவங்க? அவ்வளோ ஆ ஆ ஆ அறிவீர். படிங்க படிங்க. ஒரு அழிலிய சொல்லிடலாமா? சொல்லுங்கள். ஒரு அடி சத்தமா ஒரு அழிலிய சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 23ஆம் வசனத்தை படிச்சிடுங்க. இல்லை இல்லை இல்லை, 23 குடம் வாங்கி அதை போய் மறுபடியும் வந்து சொல்கிறேன். அப்படி செஞ்சு நீ போய் அயல் வீட்டுக்காரர் இடத்துல போய் வாங்கி போட்டி கீழே வசனம் சீக்கிரம். படி படி. படி. ஒரு அலிலிய சொல்லலாமா? அதை வந்து ஊழியக்கார இடத்துல சொல்லி சொல்லு. படி. படிமா. விட்டு. ஒரு அலிலிய சொல்லமா? ஒரு குடம் எண்ணெய் பாத்திரங்கள் நிறைஞ்சி மீதியாய் இருக்கிற எண்ணெயை விற்று நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எல்லாம் எவ்வளோ ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு 1 நுனி கொழுந்து. 3வது
உள்ளங்கை அளவு மேகம், அப்புறம் ஒரு கைப்பிடி மாவு, ஒரு அலிலிய சொல்லாமா? இதையெல்லாம் நமக்கு இந்த தேவன் என்னைக்கும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்படி செய்கிற தேவனைத்தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், யாக்கோப்புக்கு தெரியும் அவர் எல்லா ஆசீர்வாதங்களை கூறியவர்னு சொல்லி. பொழுது விடியும் மட்டும் காலை பிடித்து நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு சொல்லி ஜெபிச்சாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஆமென். முழங்கால் படிடுவோமா? ஞாயிற்றுக்கிழமை விரிவா கர்த்தருடைய கிருபையை கொண்டு தியானம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பிக்கிறவரும், நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்னவரும், இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்ம மத்தியில நிற்கிறார். ஆமென். விசுவாசிங்க. கொஞ்சம் நீங்கள் மறுபடியுமா நினைவு கூறுங்க. ஒரு குடம் எண்ணெய், ஒரு பிடி மாவு, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம், மரத்தின் கிளைகளில் கொழுந்தை எடுத்து மகிமையான கேதுருவாய் மாற்றுகிற தேவனை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். விசுவாசிப்போம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சோதரா 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 சோதரா. அற்புதரே உம்மை ஆராதிப்போம். கலமே உம்மை ஆராதிப்போம். அங்குரமே உம்மை ஆராதிப்போம். புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். புதரே உம்மை ஆராதிப்போம். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம். புகலிடமே உம்மை ஆராதிப்போம். புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம். பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். மறுபடியும் புதரே உம்மை ஆராதிப்போம். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம். பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத அபிஷேகம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். உம்மையா உன்னத பரலோக அபிஷேகம். ஓ உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். விசுவாசித்து நம்மத்திலே இருக்கிற தேவன், நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பிடி மாவை 3 வருஷம் 6 மாசம் போஷிக்கிறவன், ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகத்தினால பெரும் மழையை உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. கொழுந்து 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 ஒடிவ மர கொழுந்தை கொண்டு
மகிமையான ஒளிய மரமாய் மாற்றுகிறவர். ஆமென். ஒரு குடம் எண்ணெயை கொண்டு கடனை தீர்க்கிறவர், அற்புதர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆராதிப்போமா? பாடுவோம். எல்லாரும் காரியங்களை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, நதியின் இரு கரையிலும் ஜீவ விருட்சத்தின் மரங்கள் இருக்கப்பா. அது மாதம் தோறும் புது புது கனிகளை கொடுக்குமே. இந்த மாதம் அல்லேலியா திருத்த சபையின் நதி கரையில நீர் வைத்திருக்கிற விருட்சம் புது கனி ஆகிய விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் திரும்ப இடிப்பித்து திருப்புகளை அடைத்து முன்போல நிறுத்துவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி எங்களை கொண்டு வந்தீரையா. ஏசியா 55:10 நாங்க சொல்றோம், நீர் அனுப்பின வசனம் அனுப்பினதை செய்யாம வெறுமனவே திரும்பாது தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வேலையில, பரிசுத்தத்தில, போக்கிலும் வரத்திலும் உம்முடைய மேலான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், காத்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒரு மேல் வந்து அமரட்டும். சரீரத்திற்கு பலவீனங்கள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். நம்பிக்கை இல்லாத எலும்புகளை எடுத்து நிறுத்தி மகா பெரிய சேனையாக்க மால கூடுமான இந்த பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை எடுத்து நிறுத்தி மகிமையான கேதுருக்களாய் மாற்றி ஆசீர்வதி. தயவுள்ள கருத்தில் கொடுக்கிற துதிகன மகிமை செலுத்துகிற ராஜாவும் ரட்சகருமாய் கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஆளுகையும் நடத்தலும் ஆசும் சமாதான கிருபையும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு 2ஆம் வருகை மட்டுமா இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.